இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. அதில் வந்து என்னது இந்த பீன்ஸு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. மேடம் ஒரு பூவை பற்றி பேசணுன்னாங்க. அதனால் நீங்கள் அதை பாருங்கள் சரியா. ஹலோ, அது அந்த பூ பார்த்தீங்களா? நம்ம நாட்டு தேசிய பறவை மயில் மாதிரி நம்ம நாட்டு தேசிய பூ இந்த பூ. பூ பார்த்தாலே நிறைய விஷயங்கள் தோணுது. என்னை சொல்ல வந்து அந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது. நம்ம நாட்டு தேசிய பூ தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்களா. நிறைய எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு ஆசை இருக்குது. அப்படின்னா அந்த பூ வந்து பார்க்க முடியாது. அது அவ்வளோ சீக்கிரம் இந்த பூ பூக்குற செடியிலேருந்து இந்த வேர் இருக்குது. அந்த வேரில் வந்து கிழங்கு இதாகுது. அந்த கிழங்கு வந்து நிறைய வைத்தியத்துக்கு ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து அந்த கிழங்கு எடுத்து மக்களுக்கு உபயோகமாட்டு என்ன நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது அந்த கிழங்குல வந்து. ஆனால் அது வந்து ரொம்ப நல்லது, மூலிகை சம்மந்தப்பட்டது. பூவை பற்றி சொன்னாங்க. இந்த இதை பார்த்தீங்களா பயிர். நாங்கள் வந்தோம் இந்த தோட்டத்துக்குள்ளே இறங்கணும். ஒவ்வொரு இது அதுக்காண்டி எம்பெல்லாம் பிறக்கலைங்க. அந்த ஒன்று நாங்கள் வந்து பார்த்தோம். இந்த பூவையும் அவங்க காமிச்சாங்க பார்த்தீங்களா. அதனால் அந்த பூ வந்து நாங்கள் இப்போ நடந்து வரையில் அது ஒன்று நினச்சி அந்த ஒன்றே உள்ளே இறங்கியாச்சு. இந்த தோட்டத்துக்குள்ளே ஒன்று பறிச்சிருக்கோங்க. அதிகம்லாம் பறிக்க மாட்டோம். அந்த ஒன்று கீரைகள் கிடையாது. இதில் இந்த பயிர் தான் போட்டிருக்காங்க. அதனால் இதில் வந்து வேறு கையை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஆமாம், ஏன்னா இவங்களை வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்குள்ள வந்து சுற்றி காமிக்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் காமிச்சாச்சு. இன்னும் அடுத்த தோட்டத்துக்குள்ளே போய் பேசுதாங்க. ஹாய் மக்களே, இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளேருந்து போயிட்டு வந்தாச்சு. இது என்ன புல்லுன்னா நாங்கள் வந்து சீவ கருதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த நாங்கள் சின்ன வயசில் பயணி காய்க்கிறதுக்கு இந்த புல் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி வெட்டி காய போட்டு அந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு இந்த புல் தாங்க. ஏகப்பட்ட புல் கிடக்கு. அப்போ வந்து தேடி பார்த்து நாங்கள் பிறக்குவோம். இப்போ வந்து சுற்றி அந்த புல்லாக தான் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க. ஏன்னா இது வந்து நாங்கள் பயணி காய்க்க யூஸ் பண்ணுறது. அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து இதையும் ஒரு இது காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி காமிச்சிருங்க. ஓகேவா? கட் பண்ணி விடுங்க.